இந்த பிசிபி லாஸ்ட் டைம் நம்ம கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணி கொடுத்தோம். மறுபடியும் ரிட்டர்ன் ஜாப் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்த்துக்க சொல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே மோட்டருக்கு லைன் போகுது. ட்ரையாக் வந்து ஷார்ட்டு. ட்ரையாக் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் வோல்டேஜ் வந்து ஷோ ஆகிக்கினே இருந்தால் மோட்டருக்கு போகிற லைனில். அது என்னன்னு சொல்லிட்டு 1 by 1 செக் பண்ண சொல்ல சிஏஎக்ஸ் கெப்பாசிட்டர் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து லீக்கேஜ். ஒன்று வந்து டீசால்ட்ரிங் பண்ணி லெக் எடுத்து விட்டுருக்கேன். ஆனால் அந்த லெக் எடுத்து விட்டு பின்னால் இருந்து 213 வோல்ட் வருது. அவுட்டில் வந்து வோல்டேஜ் வரல. அதை 2 லெக்கையும் ஜாயின் பண்ணாக்கா 220 வோல்ட் அவுட் வருது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ வந்து பக்கத்து கெப்பாசிட்டரில் வந்து நான் வந்து டீசால்ட்ரிங் பண்ணாமல் சால்ட்ரிங் வச்சுருக்கேன். அதோட வோல்டேஜ் பாருங்கள். நியூட்ரல் ஆல்ரெடி நான் ஒரு இடத்துலேருந்து எடுத்துட்டேன். அதனால் அவுட்டு பாருங்கள். ட்ரையாக் இல்லை, ஆனால் அவுட்புட்டில் வந்து 212 வோல்ட் வருது. இது வந்து லீக்கேஜ் வந்து அந்த கெப்பாசிட்டர் தான் லீக்கேஜ். நான் அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு மோட்டர் ரன் ஆகிற வீடியோ போடுறேன். எடுக்கிற வீடியோவும் போடுறேன், பாருங்கள். கெப்பாசிட்டர் ஷார்ட் இல்லை, லீக்கேஜ் தான். லீக்கேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் கொடுத்துனா லீக்கேஜ் கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு மோட்டர்